கையெழுத்திடும் அதிகாரத்தை பறிக்கும் சட்டப்பிரிவை பிரயோகிக்க முடியாது என ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்த இருக்கும் விவரத்தை முழுமையாக பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை மாவட்டம் சோமயம்பாளையம், பஞ்சம்பட்டி, கிச்சனகம்பாளையம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவர்கள் இந்த காலசோலைகளில் கையெழுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவுகளை எதிர்த்து இந்த 3 பஞ்சாயத்து தலைவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் S.S. சுந்தர் மற்றும் K. ராஜசேகர் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டப்படி கிராம பஞ்சாயத்துகளில் இந்த பணிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில காசோலைகளில் கையெழுத்திடுவதற்கு தலைவரோ அல்லது துணைத் தலைவரோ மறுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்காக காசோலைகளில் கையெழுத்தக்கூடிய அதிகாரத்தை ரத்து செய்வதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் தவறான நிர்வாகம், நிதி முறைகேடு போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக இந்த காசோலைகளில் கையெழுத்திடக்கூடிய அந்த அதிகாரத்தை ரத்து செய்யக்கூடிய சட்டப்பிரிவை பயன்படுத்த முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் பஞ்சாயத்துகள் தலைவர்களுடைய விளக்கத்தை கேட்காமல் அவர்களுடைய அந்த காசோலைகளில் கையெழுத்திடக்கூடிய அந்த அதிகாரத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் அந்த உத்தரவுகளை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சட்டப்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றி புதிதாக நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த காசோலைகளில் கையெழுத்தக்கூடிய அதிகாரத்தை ரத்து செய்வதற்கு அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.